ஹமாஸ் போராளிக்கு முத்தம் கொடுத்த இஸ்ரேலிய பிணைக்கைதி. பிணைக்கைதிக்கு வலுக்கும் பாராட்டும் எதிர்ப்பும். ஹமாஸ் போராளிகளுக்கு இஸ்ரேலிய பிணைக்கைதி முத்தம் கொடுத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் இந்த செயலுக்கு இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் பாராட்டும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசாவில் 15 மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேற்காசிய நாடான பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் பல இழப்புகள் ஏற்பட்டது. மேலும் 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடித்துச் சென்றனர். இதற்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் காசாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் அங்கிருந்து வெளியேறினர். போர் சென்று கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமரசம் செய்து வைத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்தன. அதன் பலனாக போர் ஒப்பந்தம் போடப்பட்டு சுமூக விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்து வருகிறது. இதில் ஒரு சுவாரஸ்யம் நடைபெற்று அதன் புகைப்படம் தான் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஒமர் வென்கட், ஒமர் ஷம்டோ மற்றும் எலியா கோகன் ஆகிய 3 பிணை கைதிகளையும் ஹமாஸ் உறுப்பினர்கள் நுசீராட் நகரில் மேடையில் அணிவகுத்து அழைத்துச் சென்றனர். அப்போது ஒமர் ஷெம்டோ மேடையில் கையசைத்துவிட்டு 2 ஹமாஸ் உறுப்பினர்களின் நெற்றியில் முத்தமிட்ட சம்பவம்தான் உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றிருக்கிறது. ஒமர் ஷெம்டோவின் தந்தை தனது மகனின் செயல் அவருடைய தனித்துவமான ஆளுமையை பிரதிபலிக்கிறது என்று பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார். ஒமரின் செயலை இஸ்ரேலிய மக்கள் பலரும் பாராட்டியும் எதிர்த்தும் வருகின்றனர். காசாவில் ஒரு இஸ்ரேலிய பணைய கைதி ஒரு எதிர் உறுப்பினரின் நெற்றியில் முத்தமிட்டது நெதன்யாகுவிற்கு மாரடைப்பை உண்டாக்கும் என இஸ்ரேலியர்கள் கூறி வருகின்றனர். மறுபுறம் நம்மை கொன்றவர்களுக்கு முத்தம் அவசியமா என சமூக வலைதளங்களில் கண்டன குரல்களை எழுப்பி வருகின்றனர்.